ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் ஃபேக்டரி. இன்னைக்கு கதை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தில் நிறைய தாவரங்களை பயிரிட்டு அதிலிருந்து கிடைக்கிற காய்கள் பழங்கள் இதையெல்லாம் மற்ற மக்களுக்கு விற்று அதிலிருந்து வர்ற வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான். அவன் தொடர்ந்து நிலத்துக்கு வந்து தன்னுடைய தாவரங்களை பராமரித்து தவறாமல் தண்ணீர் ஊற்றுறத சில குரங்குகள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அவனும் அந்த குரங்குகளுக்கு தினமும் ஏதாவது சாப்பிட கொடுத்து அந்த குரங்குகளை தன்னுடைய நண்பர்கள் ஆக்கிக்கிட்டான். ஒரு நாள் ரொம்ப அவசர வேலையா அவன் வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. திரும்பி வர்றதுக்கு 2-3 நாட்கள் ஆகும் அப்படின்ற சூழ்நிலையும் இருந்தது. 3 நாட்கள் வரையா தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றலைன்னா வாடி போயிடுமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு குரங்குகளுடைய ஞாபகம் வந்துச்சு. உடனே குரங்குகளை அழைச்சு, நண்பர்களே, நான் ஒரு அவசர காரியமாக வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. வர்றதுக்கு 3 நாட்கள் ஆகும். நான் வர்ற வரையா இந்த தாவரங்கள் தண்ணி இல்லாமல் வாடி போயிடும். அதனால் உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன். நான் இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறத நீங்கள் தினமும் கவனிச்சிருக்கீங்க இல்லையா? அதனால் நான் திரும்ப வர்ற வரைய தினமும் இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குரங்குகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எந்தெந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுறது அப்படின்றத அந்த சந்தேகம். அந்த சந்தேகத்தை மனிதனிடமும் கேட்டாங்க. அதுக்கு அந்த மனிதன், வேர் பெருசாக இருக்கிற செடிக்கு நிறைய தண்ணீர் ஊற்றணும், வேர் சின்னதாக இருக்கிற செடிக்கு சிறிதளவு தண்ணீர் ஊற்றினா போதும் அப்படின்னு பதில் சொன்னார். குரங்குகள் பொறுப்பாக அந்த தாவரங்களை எல்லாம் கவனிச்சுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வெளியூர் கிளம்பி போனார் அந்த மனிதன். 3 நாட்கள் கழித்து வெளியூர்லேருந்து வந்த அந்த மனிதர் தன்னுடைய தோட்டத்தை பார்க்கறதுக்காக வந்தார். தோட்டத்தை பார்த்த அந்த மனிதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை. தோட்டத்தில் இருந்த செடிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்துச்சு. அவருடைய வாழ்வாதாரமே அந்த செடிகளை நம்பி தான் இருந்தது. அந்த மனிதர் குரங்குகளை பார்த்து கோவமா, உங்களை செடிகளுக்கு தண்ணீர் தானே ஊற்ற சொன்னேன், ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு குரங்குகள் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் தானே பெரிய வேருள்ள செடிக்கு நிறைய தண்ணீரும் சின்ன வேருள்ள செடிக்கு கொஞ்சம் தண்ணீரும் ஊற்ற சொன்னீங்க. வெளியிலிருந்து பார்த்தா பெரிய வேர் எது சின்ன வேர் எதுன்னு எப்படி தெரியும்? அதனால தான் எல்லா செடிகளையும் பிடுங்கி பார்த்தோம், பெரிய வேர் எது சின்ன வேர் எதுன்னு. இதில் எங்கள் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த மனிதர், தகுதி இல்லாதவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இப்படி தான் ஆகும் போல அப்படின்னு தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டே வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாரு. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தகுதி இல்லாதவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை சரியாக நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்ட்டூன் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்வீட் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.